நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதைய கேட்டா நீங்களும் அதிர்ச்சி அடைவீங்க. அந்த அளவுக்கான ஒரு கதை. வெள்ளதுரைன்னு ஒரு ஏடிஎஸ்பி. இவர் வந்து சாதாரண ஆள் இல்ல. இவர் வந்து முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்தவரு. இவர் வந்து வீரத்துக்கு வந்து ரொம்ப பேர் பெற்றவரு. இவர் வந்து வீரமணிய ஜெயலலிதா சொன்னதுக்காக, வீரமணி ஒரு பொண்ண கடத்தி கடலுக்கு கொண்டு போயிட்டான். ஒரு நடிகைய. அந்த இஷ்யூல வந்து வீரமணிய வந்து என்கவுண்டர் போடுங்க அப்படின்னு ஜெயலலிதா சொல்றாங்க. அப்போ நம்ம விஜயகுமார் அவர் தான் வந்து கமிஷனரா இருக்காரு. அவர்கிட்ட வெள்ளதுரை வந்து வேலை பார்க்குறாரு. டிசியா இருக்காரு. அவரு வந்து வீரமணிய வந்து முழுக்க என்கவுண்டர் பண்றாரு. பீச்சில வச்சு மறைஞ்சிருந்து இளநீர் வெட்டுறவன் மாரி போயிட்டு என்கவுண்டர் பண்றாரு. அவர் காலையில வாக்கிங் போறப்போன்னு நெனைக்கிறேன். என்கவுண்டர் பண்றாரு. அதே மாரி வீரப்பன வந்து ஒரு வேன்ல கூட்டிட்டு வராங்க. அவர வந்து சல்லடையா துப்பாக்கியால தொலைக்கிறாங்க. அந்த வேன்ல இருந்தவர் வந்து வெள்ளத்துரை அப்படின்னு சொல்லுவாங்க. வீரப்பனுடைய என்கவுண்டர்ல புகழ் பெற்றவரு. வீரமணி என்கவுண்டர்ல புகழ் பெற்றவரு. இவர் மேல பயங்கரமா குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு உண்டு. இவர் வந்து மதுரையில வந்து ஒரு கைதிய வந்து கைவிலங்கிட்டு கூட்டிட்டு போய் அவர கொடுமைப்படுத்தினது தொடர்பாக ஒரு பெரிய கேஸ் ஒண்ணு வந்து அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், ஹென்றி டிஃபென் மாதிரி இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் தொடுத்திருந்தாங்க. அந்த கேஸு இவர் மேல இருக்கிறதுனால, அந்த கேஸ பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஹோம் செக்ரட்டரி அமுதான்னு பேரு. அவங்க வந்து எடப்பாடி ஆட்சி காலத்துல கலைஞருடைய மரணத்த ஹேண்டில் பண்ற பொறுப்பு அமுதாக்கு குடுக்கப்படுது. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அந்த சரித்திரபூர்வமான ஒரு தலைவர, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா உரிய மரியாதையோட அதிமுக ஆட்சி காலத்திலயும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சவங்க அமுதா. அதே மாரி இந்த கூவம் ஆத்துல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்து சென்னை வெள்ளம்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளத்துல வந்து பெரிய அளவுக்கு சென்னையே மூழ்கி போச்சு. அப்போ வந்து கூவம் ஆத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு, மதுரவாயல்ல இருக்கக்கூடிய ஏசிஎஸ் கல்லூரி உட்பட பல கட்டடங்கள வந்து இடிச்சாங்க. இடிச்சு சென்னை வந்து இப்போ வெள்ளத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அமுதா தான். அந்த செம்பரம்பாக்கம் ஏரி எப்படி தொறந்து விடப்படும்போது, அது வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய பாதைகளான அடையாறு, கூவம் இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள அகற்றி மிக புகழ் பெற்றவங்க. இந்த அமுதாவுக்கும் வெள்ளத்துரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த அம்மா ஹோம் செக்ரட்டரியா இருக்காங்க. இந்த வெள்ளத்துரை மேல ஏகப்பட்ட மனித உரிமை மீறல் வழக்குகள்லாம் இருக்கு. இவரு வந்து ரிட்டயர் ஆகுறாரு. இவருக்கு வந்து ஓய்வு குடுக்க முடியாது. இவர் ரிட்டயர் ஆகும்போது இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அடிப்படையில சஸ்பென்ஷன் குடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வழக்குகள இவரு விசாரிக்கிறதன் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து ஓய்வு தர முடியும். அப்போ இந்த அம்மா வந்து வெள்ளத்துரைக்கு ஓய்வு தர மறுக்கிறாங்க. ஹோம் செக்ரட்டரி. உடனே காவல்துறையில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வெகுண்டு எழுகிறாங்க. யாருக்கு எதிரா? ஹோம் செக்ரட்டரிக்கு எதிரா. இன்னைக்கு உளவுத்துறை ஐஜியா இருக்கக்கூடிய செந்தில்வேல், டேவிட்சன் தேவாசீர்வாதம், ரிட்டயர்ட் ஆகி போயிட்டு இன்னைக்கும் காவல்துறையில பெரிய அளவுக்கு லாபி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்பி சந்திரசேகர், தாமரைக்கண்ணன் ஏடிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தாமரைக்கண்ணன். தாமரைக்கண்ணன், சந்திரசேகர், டேவிட்சன், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து வெள்ளத்துரைக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவருக்கு வந்து ரிட்டயர்மெண்ட்டை அனுமதிக்காத அமுதா வந்து தப்பு பண்ணிட்டதா சொல்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த கவர்மெண்ட்டை எங்க முட்டு சந்துல நிக்க வைப்பாங்க தெரியுங்களா? அமுதா மாற்றப்படுகிறார். ரைட்டா? அமுதாவை ஹோம் செக்ரட்டரியில இருந்து தூக்குறாங்க இந்த டீம் எல்லாரும் சேர்ந்து. அது உதயச்சந்திரன் இருக்கார் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் ஆதரவா உதயச்சந்திரன் இருக்காரு. உதயச்சந்திரன் மூலமா இந்த டீம் வந்து தூக்குது. அமுதாவை ஹோம் செக்ரட்டரி பதவியிலேருந்து தூக்குறாங்க. அமுதா நொந்துட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவ்வளோ அழகா வேலை செய்யக்கூடியவங்க. அந்த அம்மாவை ஹோம் செக்ரட்டரியிலேருந்து தூக்குறாங்க. சப்போஸ் அந்த அம்மா ஹோம் செக்ரட்டரியா இருந்திருந்தா, கரூர் சம்பவமே நடந்திருக்காது. அவங்க பர்மிஷன் குடுத்துருக்க மாட்டாங்க. போலீஸ் பர்மிஷன் குடுக்கணும்னாலும் கூட, ஹோம் செக்ரட்டரி அப்ரூவலுக்கு நீங்க வரணும்.
அதுக்கப்புறம் தான் வந்து பர்மிஷன் கொடுக்கப்படும். அப்படின்ற நிலைமையில் அவங்க ஹோம் செக்ரட்டரியாக இன்னைக்கு கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 41 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த அம்மாவை இந்த டீம் அப்படியே தூக்கி போடுது. ஹோம் செக்ரட்டரி பதவியிலேருந்து தூக்கி போடுது. அப்புறம் சிஎம் வந்து ஐயோ, ஹோம் செக்ரட்டரி பதவியிலேருந்து அந்த அம்மாவை மாற்றுறதா அப்படின்ற ஒரு கெஸ்டரில் அதிகாரிகள் எல்லாரும் இந்த வேலையை செய்கிறாங்க. இன்க்ளூடிங் உதயச்சந்திரன். அமுதா மேலே கை வைக்கிறாங்க. கை வைக்கும்போது அவர் கூப்பிட்டு வருவாய் சீர்திருத்தத்துறை ஆணையராக அந்த அம்மாவை போட்டு அந்த அம்மாவுடைய ஃபேஸை சேவ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியிலேயே வெள்ளத்துறை வந்து நெல்லையில் இருந்தார். அதுக்கப்புறம் வேலூருக்கு வராரு. திமுக ஆட்சியில் வந்து ரிட்டையர் ஆகும்போது காஞ்சிபுரத்துக்கு ஏடிஎஸ்பியாக போட்டு வச்சுருக்காங்க. இவரோட வேலையே என்ன தெரியுங்களா? ரவுடிகள் கிட்ட மாமூல் வாங்கி தின்றது தான் இவரோட வேலை. வெள்ளத்துறையுடைய வேலை வந்து ரவுடிகள் கிட்ட மாமூல் வாங்கி தின்றது தான். அந்த ரவுடிகள் நடமாட்டத்தை நான் வந்து கண்காணிக்கிறேன், போகிறேன் வரேன்ற போர்வையில் ரவுடிகள்கிட்ட கான்டாக்ட் வச்சு மாமூல் வாங்கி சாப்பிட்றது தான் இவரோட வேலை. இவரோட மனைவி வந்து அப்போமே போன சட்டமன்ற தேர்தல்லையே அம்பாசமுத்திரம் தொகுதியில் இவர் சர்வீஸில் இருக்கும்போதே டிடிவி கட்சியுடைய குக்கர் சின்னத்தில் இந்த அம்மா போட்டி போடுறாங்க. யார்? இந்த வெள்ளத்துறையுடைய மனைவி. இப்போ இவர் திமுகவுக்கு எதிராக நேராக சசிகலாவை போய் பார்த்து சாதி முக்குளத்தோர், தாமரைக்கண்ணன் முக்குளத்தோர், அவர் தான் மெயின். சந்திரசேகர் அவரும் முக்குளத்தோர். அதுவும் ஒரு இந்த முக்குளத்தோர் லாபியில் இப்போ இவர் வந்து சசிகலா கட்சி கேண்டிடேட்டாக இவர் வந்து சசிகலாவை போய் மீட் பண்ணுறார். அப்போது இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வெள்ளத்துறை திமுகவுக்கு சாதகமான ஆள் கிடையாது. முழுக்க முழுக்க முக்குளத்தூர் தேவர் அந்த பெல்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆளுக்காக தமிழக அரசியலில் கலைஞருடைய டெத்தை கூட மிக கௌரவமாக நிர்வாகம் பண்ண எடப்பாடி ஆட்சியில் கலைஞருடைய சாவை மிக கௌரவமாக நிர்வாகம் பண்ண, கூவமாறு அடையாறு ஆறு ஆக்கிரமிப்புகளை அகற்றியதில் கடுமையாக நின்று போராடிய அமுதா ஐஏஎஸை இவங்க ஹோம் செக்ரட்டரியிலேருந்து தூக்கி போடுறாங்க. இவங்க தூக்கி போடுறதோட ஒரு விளைவு வந்து கரூரில் நடந்த 44 பேர் சாவு. இன்னொரு விளைவு வந்து இந்த வெள்ளத்துறை சசிகலா கிட்ட போய் சேர்ந்து சீட்டு வாங்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு முட்டு சந்தில் நிற்க வைப்பாங்க இந்த அதிகாரிகள் டீமு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். 2வது சம்பவம், அதுவும் போலீஸ் தான். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள புதிய டிஜிபியா யாரை உட்கார வைக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னு உத்தரவு போட்டு, ரைட்டுங்களா? இந்த உத்தரவை பயன்படுத்தி பிஜேபி என்ன பண்ணுது, சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்னு ஒருத்தரை, அவர் வந்து எப்படிப்பட்ட அதிகாரின்னா மசாஜ் சென்டரு, ஸ்பா, கிளப்பு, ரியல் எஸ்டேட்டு நிறுவனங்கள் இதுகிட்டெல்லாம் மாமூல் வாங்குகிற ஆள். இவர் கமிஷனராக இருக்கும்போது தான் ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது சென்னையில் நடந்தது. அந்த அளவுக்கு இவரும் தினகரன் ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகாரி இங்கே சென்னையில் இருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரி அதிகாரி இப்போ வந்து அவருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் டிஜிபியாக அவரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பகீரதமான ஒரு முயற்சியில் வந்து பிஜேபி வந்து இறங்கியிருக்கு. அதாவது எலெக்ஷன் டைமில் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து டிஜிபி ஆகணும். அவர் டிஜிபியாக இருந்தார்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக திறந்து விட்டுருவார் பிஜேபிக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க வந்து டிஜிபி லிஸ்ட் அனுப்பணும். லிஸ்ட் அனுப்பிட்டு அதுலேருந்து யூபிஎஸ்சி சொல்லக்கூடிய 3 பேர் லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு இவங்க லிஸ்ட் அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி அங்கேருந்து தேர்ந்தெடுத்து தமிழக அரசுக்கு அனுப்புவாங்க. அதில் இவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ அந்த லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்னு ஒரு அதிகாரி, நம்பர் 1. நம்பர் 2 சந்தீப் ராய் ரத்தோர், நம்பர் 3 வன்னிய பெருமாள், நம்பர் 4 வந்து மகேஷ் குமார் அகர்வால், நம்பர் 5 வந்து வெங்கட்ராமன். வன்னிய பெருமாள் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த சந்தீப் ராய் ரத்தோர் மேலே விஜிலன்ஸ் குற்றச்சாட்டுகள் இருக்குது, வழக்குகள் இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு எடுப்படலை.
அதை தமிழக அரசு கேரி பண்ணல. ஏன்னா இவர் வந்து நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் அனுப்புது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபைலை பற்றி எதுவுமே சொல்லலை. அந்த ஃபைலை இவங்க அக்செப்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் தமிழக அரசு ரிலீவ் பண்ணும். மகேஷ்குமார் அகர்வால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கார். அதுக்கடுத்தது இப்போது டிஜிபியாக இருக்க வெங்கட்ராமன், ரைட்டுங்களா? வன்னிய பெருமாள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. சீமா அகர்வால்னு ஒரு அம்மா, அவங்க தான் முதல்ல இருந்தவங்க. அவங்க வந்து வர மே மாதம் ரிட்டையர் ஆகிறதுனால அவங்க அந்த லிஸ்ட்டில் வரல. அப்போது ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ், வெங்கட்ராமன், இதுதான். இதில் வந்து மகேஷ்குமார் அகர்வால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதுனால நான் இந்த டிஜிபி ரேஸ்க்கு வரலன்னு அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னா வெங்கட்ராமன், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வெங்கட்ராமன் வந்துடும். இப்போது சந்தீப் ராய் ரத்தோர் மேலே வன்னிய பெருமாள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மாதிரி சந்தீப் ராய் ரத்தோர் மேலே குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு இனிஷியேட் பண்ணிச்சுன்னா சந்தீப் ராய் ரத்தோர் காலி ஆகிடுவார். அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டார். வெங்கட்ராமன் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவார். வந்தால் வெங்கட்ராமனை ஆல்ரெடி அவர் பொறுப்பு டிஜிபியாக இருக்கார், அவரை டிஜிபி ஆக்கிடுவாங்க. இப்போது சந்தீப் ராய் ரத்தோரை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சந்தீப் ராய் ரத்தோரும் மகேஷ்குமார் அகர்வாலும் வந்து நார்த் இந்தியன்ஸ். அதனால் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து மகேஷ்குமார் அகர்வால் கிட்ட சொல்லி நான் வந்து தமிழக டிஜிபி ரேஸுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டரை இல்லை ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டரை வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை அவர் கொடுக்காம நம்ம சந்தீப் ராய் ரத்தோர் வந்து சதி பண்ணுறார். ஒரு கான்ஸ்பிரசி திட்டத்தை சந்தீப் ராய் ரத்தோர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு கான்ஸ்பிரசி திட்டத்தை பிளான் பண்ணி அவரை டிஜிபி ஆக்கிறதுக்கான முயற்சிகளில் மத்திய அரசு வெளிப்படையாக ஈடுபடுது. அதுக்கு இந்த சந்தீப் ராய் ரத்தோர் வந்து வெளிப்படையாக அவரும் ஒர்க் பண்ணுறாரு. மகேஷ்குமார் அகர்வாலை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து நான் டிஜிபி ரேஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை வந்து கேட்குறாங்க, அது கொடுக்காத அப்படின்ற மாதிரி. இப்போது இவங்க தமிழக அரசு வந்து முழுக்க முழுக்க சந்தீப் ராய் ரத்தோரை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. ஸோ இந்த தேர்தலில் சந்தீப் ராய் ரத்தோரை கொண்டு வந்துட்டு அவர் மூலமாக அவரோட உதவியோட சந்திக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த தேர்தல் வந்து பலகட்ட தேர்தல்களாக நடக்க போகுது. 234 தொகுதிகளுக்கும் 234 பார்வையாளர்களை கொண்டு வர போகிறாங்க. 234 பார்வையாளர்களை கொண்டு வந்துட்டு பலகட்டம், இங்கே தமிழ்நாடு எப்போவுமே ஒரு கட்டமாக தான் நடக்கும் தேர்தல். இதை பலகட்டமாக நடத்துறதுக்கான சதி வேலைகளில் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்டான ஒரு டிஜிபி யார்னா சந்தீப் ராய் ரத்தோர். சந்தீப் ராய் ரத்தோர்ன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி திமுக ஆட்சியை டிஃபீட் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தீப் ராய் ரத்தோர் வந்து திமுகவுடைய ஹையரப்ஸ் இருக்காங்க இல்லையா, உதயநிதி, சப்ரீசன், இவங்க கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். சங்கர் ஜிவால் டிஜிபியாக இருக்கும்போது சங்கர் ஜிவாலும் இவரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த செட்டப் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி இப்போது அவங்களுக்கு ஒரு டேர்ன் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நினைக்கிற விஷயத்த தமிழ்நாட்டில், அமித்ஷா நினைக்கிற விஷயத்த தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சந்தீப் ராய் ரத்தோரை காயின் பண்ணி கூர்த்தீட்டி காலை மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. ஒரு நார்த் இந்தியன் வந்து தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலையில் தமிழ்நாடு போலீஸ் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்றது தான் கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கி முதல்வர் வந்து கேட்டகாரிகளாக பேசியிருக்கார். நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவிற்கு விழக்கூடிய ஓட்டு அப்படின்னு அவர் கேட்டகாரிகளாக சொல்லியிருக்காரு. அந்த விமர்சனம் வந்து தமிழகம் வர்சஸ் என்டிஏ அப்படின்னு அவர் கொண்டு போகிறார் கேம்பெயினை. இது திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாஜக வந்து வஞ்சிக்கிறது. பாஜக தமிழகத்துக்கு நிதி தரவில்லை.
பாஜக வந்து மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். தமிழகத்தை மோசமாக நடத்துகிறது. 0 நிதி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். தமிழகத்தை வஞ்சிக்கிற பாஜகவை எதிர்த்து திமுக கூட்டணி. அதாவது இந்த ஐடியாலஜி முழுக்க வந்து பாஜகவுக்கு எதிரான ஐடியாலஜி அப்படின்றார். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பாராளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 39 பாராளுமன்ற தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சுது. அந்த 39 பாராளுமன்ற தொகுதிகளை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்கன்னா வெறும் 8 சட்டமன்ற தொகுதிகளில் தான் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியால் வின் பண்ணவே முடிஞ்சது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வந்து முன்னிலை பெற்ற பல விஷயங்கள் வந்து அந்த தேர்தலில் நடந்தது. இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான விஷயம். அதனால தான் இப்போது பாஜக வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அதிமுக போன பார்லிமெண்ட் தேர்தலில் எதிராக நின்றுது. உடனே அதிமுகவை இணைச்சி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் 14 பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயித்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு அலினேஷன் ஃபார்முலாவை முன் வச்சு கூடவே இப்போ வந்து டிடிவியை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இவங்க களம் கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி. அவர் வந்து பிஜேபியை முன்னிறுத்துறார். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வந்து பாஜகவுக்கு விழும் வாக்குன்னு. போன தேர்தலில் எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை நின்று அண்ணாமலை வந்து 18% வாக்குகளை வந்து அவரோட கூட்டணிக்கு வாங்கினார். அன்றைக்கி பாமக வந்து அவரோட கூட்டணியில் இருந்தது. வன்னியர்கள் பாமகக்கு ஓட்டு போட்டால் அது வந்து பிஜேபி கூட்டணிக்கான வாக்காக மாறிச்சு. முதலியார்கள் ஏசி சண்முகத்துக்கு போட்டால் அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கான வாக்காக மாறிச்சு. தெய்வேந்திர குல வேளாளர்கள் அவங்க போட்ட வாக்குகள், ஜான் பாண்டியனுக்காக போட்ட வாக்குகள் வந்து பிஜேபிக்கான ஓட்டுகளாக மாறிச்சு. ஸோ இதுதான் சொல்கிறாரு. அன்னைக்கு வந்து அதிமுக வந்து பாஜகவை எதிர்த்தது. இன்றைக்கி அவங்க 20 தொகுதி 20 ஓட்டு, இவங்க ஒரு 18% ஓட்டு, 2 சேர்த்தா 38% ஓட்டு எங்களுக்கு வரும். கூடவே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து விஜய் பிரிப்பார். விஜய் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து மைனஸ் பண்ணார்னா அதிமுகவும் திமுகவும் டஃப்பாக மோதும் அப்படின்றதான் இவங்களுடைய கால்குலேஷன். அதை தான் வந்து ஸ்டாலின், நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கான ஓட்டு அப்படின்றது தான். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தான் வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை திமுகவுக்கு வாங்கி கொடுத்தது. அப்போது தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிரான சென்டிமெண்ட் தான் இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டை தான் இவர் சிஎம் வந்து காயின் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த நேரத்தில் அமித்ஷா நாளைக்கு காதலர் தினத்திற்கு திருச்சிக்கு வர்றாரு. காதலர் தினத்துக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. முடி வேறு முழுக்க வழுக்கையாகி போச்சு. அவருக்கும் காதலர் தினத்துக்கும் என்ன சம்மந்தமானு தெரில. அன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் மேடையில் ஏறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமித்ஷாவால் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்ண முடியல, சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல. அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, சசிகலாவாக இருந்தாலும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வெள்ளத்துறை மாதிரி ஆட்கள் போய் சசிகலாவை போய் பார்க்குறாங்க அப்படின்னும்போது முக்குலத்தோர் வாக்குகள் அனைத்தும் அதிமுகவுக்கு வரும் என்பதை அவரால் உறுதிப்படுத்தவே முடியலை. முக்குலத்தோர் வாக்குகளில் அவங்களால வின்னோர் பண்ண முடிஞ்சது டிடிவியை தான். பாட்டாளி மக்கள் கட்சியான வன்னியர்கள் வாக்குகளில் அவங்களால வின்னோர் பண்ணது அன்புமணியை தான். பார்ட்டாக தான் அவங்களால வின்னோர் பண்ண முடியுதே தவிர, அண்ணாமலை போன தேர்தலில் அமைத்த மாதிரி ஒரு விரிவான கூட்டணியை வந்து அவங்களால அமைக்க முடியல. அண்ணாமலை வந்து ஒரு விரிவான கூட்டணியை அமைச்சதோட பாஜகவை வந்து செழுமைப்படுத்தி அது ஒரு ஃபோர்ஸாக மாற்றி கொண்டு வந்து நிற்க வச்சதுனால தான் கோவை போன்ற தொகுதிகளில் அண்ணாமலைக்கும் வாக்குகள் விழுந்தது,
ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு வாக்கு விழுந்தது. தேனி தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு வாக்குகள் விழுந்தது. அதிமுக கூட்டணியால் பெர்ஃபார்ம் பண்ண முடிந்த ஒரே ஒரு தொகுதி வந்து விருதுநகர் தான். பாக்கி எங்கேயுமே அவங்களால முடியல. ரைட்டுங்களா? அதே மாதிரி கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பெல்ட்டில் வந்து பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ரைட்டுங்களா? நீலகிரியில் முருகன் பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸையும் கொண்டு வந்து சேர்த்து தான் 18% வாக்குகளை அண்ணாமலையால் கொண்டு வர முடிஞ்சது. இன்றைக்கி அண்ணாமலை பாஜகவில் இல்லை. அதே மாதிரி அண்ணாமலைக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக 11 வருஷமாக பாஜகவில் இருந்த அண்ணன் கேசவ விநாயகம் அங்கே இல்லை. ஏகப்பட்ட பெண்களோட கூத்து, எப்ஸ்டீன் ஃபைலை விட அதிகமான மோசடியோட ஃபைலோட அவர் ஆடின ஆட்டங்கள்லாம் சௌதாமணின்னு ஒரு அம்மா, வேலூர் கார்த்தியாயினின்னு ஒரு அம்மா, மீனாட்சின்னு ஒரு அம்மா, அவங்க கூடலாம் ஆடின ஆட்டம். அது இல்லாமல் நம்ம நயினார் நாகேந்திரனை 4 கோடி ரூபா அவர் கடத்தி எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கொடுத்தது, இதெல்லாம் அண்ணாமலையும் கேசவ விநாயகமும் செஞ்ச லீலைகள். ஸோ இந்த லீலைகளும் போயிடுச்சு. இந்த லீலைகள்னாலையும் அண்ணாமலையையும் அமித்ஷாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சசிகலாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓபிஎஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதிமுகவுக்கு வாக்குகளையும் கொண்டு வரும், அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்குகளையும் கொண்டு வர முடியல. இந்த சூழ்நிலையில் ஒரு தமிழகம் வரார் பாருங்கள். அமித்ஷா வரும்போது அற்புதங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் குறைந்தபட்சம் தேமுதிகவை கூட அவர்களை பேசி மடக்கி அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு 300 கோடியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தேமுதிக பாஜக கிட்ட. இவங்க வந்து கடைசி ரேட்டு 77 கோடி வரைக்கும் எடப்பாடி வந்திருக்காரு. அதை கூட பேசி முடிக்க அமித்ஷாவால் முடியல. அமித்ஷா பெரிய தேர்தல் கதாநாயகன். இந்தியா முழுக்க பல்வேறு தேர்தல்கள், அது பீகாராக இருக்கட்டும், ஒரிசாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அனைத்து தேர்தல்களிலும் கிங்கு மாதிரி நின்றவர் அமித்ஷா. ஆனால் அவரால் இங்கே எடப்பாடியை வந்து சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வர வைக்க முடியல, ஓபிஎஸ்ஸை கொண்டு வர வைக்க முடியல. வெறும் டிடிவி தினகரன் நிற்கிறது என்பது வந்து முக்குளத்தோர் வந்து சசிகலாவை தான் ஒரு ஹீரோ சப்ஜெக்டாக பார்ப்பாங்களே தவிர டிடிவி தினகரனை வந்து கவுண்டமணி சப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. சசிகலா எதிர்த்து நிற்கிறதுன்றது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் சசிகலாவை வந்து மிரட்டி பணிய வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் அமித்ஷா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அவர் நாளைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அதிமுக என்பது மிகப்பெரிய மோசடியான ஒரு விஷயங்களில் இருக்குது. அதே நேரத்தில் திமுகவில் வந்து காங்கிரஸ் முழுக்க முழுக்க வந்து திமுகவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி என்பது இல்லை, இது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சிஎம் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே மாணிக்கம் தாக்கூர் வந்து அதை கிண்டல் பண்ணுறாரு. மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூட்டணி ஆட்சி என்று நாங்கள் கேட்பது தவறா அப்படின்றாரு. அதை வந்து சிஎம் வந்து ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்கிறாரு. என்ன கான்ஸ்பிரசின்னு நம்ம விசாரித்தா இவங்க முழுக்க முழுக்க பிஜேபி கிட்ட காசு வாங்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் சசிகாந்த் செந்திலும் இவங்க எல்லாருமே பிஜேபியோட பேரோலில் இருக்காங்க. ஏற்கனவே சசி தரூர் வந்து பிஜேபி ஆட்சியை நல்ல ஆட்சின்னு சொன்ன அப்புறமும் அவங்க காங்கிரஸ் கட்சியில் தான் வந்து சசி தரூர் இருக்கார். அவரை ராகுல் காந்தி மீட் பண்ணிட்டு இது இவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இது ஒரு சதி திட்டத்தின் கீழ் தான் இந்த வேலை நடக்குது அப்படின்றத முதல்வர் வெளிப்படுத்தும் போது இவங்க வந்து பிஜேபி பேரோலில் இருக்காங்க. இன்னொரு பேரோலில் இவங்க இருக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட பேரோலில் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்களோட கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும்னு விஜய் காத்துக்கிட்டு இருக்கார். இப்போ சேலம் பொதுக்கூட்டத்துக்காக தயாரிப்பு வேலைகளில் போயிட்டுருக்காரு. காங்கிரஸ் வந்து எங்களோட வரும், நாங்கள் காங்கிரஸோடு சேருவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்காரு. ஆனால் அந்த விஜயோடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னா, கரூர் சம்பவத்தில் வந்து விஜய் தான் 41 பேரை கொன்னாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் சிபிஐ இன்னைக்கு விசாரிச்சிருக்கக்கூடிய நிலையில் அந்த கரூர் சம்பவத்துக்காக விஜய்க்கு வருத்தம் தெரிவித்தவர் ராகுல். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வருத்தம் தெரிவித்தவர் ராகுல். இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான ராகுலோட விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகளை வந்து குறைந்தபட்சம்
ராகுலுக்கு நன்றி அப்படின்னு கூட விஜய் வந்து எங்கேயுமே சொன்னது கிடையாது. நன்றி கூட சொல்லலை. அதே நேரத்தில் ஜனநாயகன் வந்து படம் தடைப்படுவதற்கு காரணமான பாஜகவையும் அவர் எதிர்க்கலை. இந்த 2 வேலையும் அவர் கேட்டகரிக்கலாக பண்ணலை. ரைட்டுங்களா? ஆக இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸும் திமுகவும் இருக்குது. இப்போ கூட நம்ம இந்த ஷோ ஆரம்பிக்கும் முன்னாடி கூட காங்கிரஸும் திமுகவும் புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. அது நம்மளால் உறுதிப்படுத்த முடியல, அதனால சொல்லலை. ஆனால் அவங்க மேல் லெவலில் பேசுகிறாங்க. அதனால் கண்ணப்பன் தான் பேசிட்டார் இல்லைங்களா? இருக்குதுன்னா இருங்க, போகிறதுனா போங்க, அதை பற்றிலாம் கவலைப்படல. இந்த நிலைமைக்கு திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டு போனார். எப்படியாவது அவங்கள வந்து நீங்கள் போங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வைக்கிறோம். யாரை? திமுகவை. நீங்கள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கூட வரோம். அதுக்காக அவர் 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கிட்டேருந்து 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த காசெல்லாம் வச்சு ஒரு வீடும் வாங்கியிருக்காரு மயிலாப்பூரில். அதைத்தான் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு சதி திட்டம் நடக்கிறதுன்னு சொல்கிறார். இது வந்து திமுக காங்கிரஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய மோதல். சசிகலா மோதல் வந்து அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய மோதல். இதில் இப்போ ராமதாஸ் என்னை வந்து அரசியலில் ஒழிச்சு கட்ட சதி நடக்குதுப்பா அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சேர்ந்த இடமே முதல்ல இருந்தே சரியில்லை. சவுக்கு சங்கரோட சேர்ந்தா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? இந்த நிலைமைக்கு தான் நீங்கள் போவீங்க. சவுக்கு சங்கர் பேட்டி எடுத்து ராமதாஸ் புலகாங்கிதம் அடைந்து அவர் வந்து போன இடங்கள் எல்லாமே தப்பான இடங்களாக தான் அவர் போயிருக்கார். முதல்ல மகனை மந்திரி ஆக்குனது தப்பு, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் திருமாவளவனை நாடக காதல்னு சொல்லிட்டு திருமாவளவனை காயப்படுத்தி தப்பு. கண்ணகி முருகேசன் காதல் ஜோடியை கொன்னது தப்பு. திவ்யா இளவரசன் காதல் ஜோடியை கொன்னது தப்பு. இன்றைக்கி வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்க கவின் மாதிரி செத்து போடுற ஆணவ கொலைகளை ஆதரித்தது தப்பு. ஜாதி வெறியை தூண்டினது தப்பு. பிற்படுத்தப்பட்டோர் ஜாதி வெறியை கொண்டு வந்தது தப்பு. கிட்டத்தட்ட ஒரு 17,000 தலித்து குடிசைகளை அழிச்சது தப்பு. ஊரெங்கும் இருந்த விஜயகாந்த் கொடிக்கம்பங்களை வெட்டினது தப்பு. இன்னைக்கு அவருக்கு ரிவிட்டு கயற்றுறது அவருடைய சொந்த புள்ள. இன்னைக்கு திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில் சேர்க்கல. அன்புமணி வந்து அவர் அதிமுக கூட்டணியில் சேர்க்கல. எங்கேயும் போக முடியாமல் என்னை ஒழித்துக்கட்ட சதினா கடைசியாக ஒரு தாவேக்கா பக்கம்தான் போய் தீரணும், ரைட்டுங்களா? சசிகலாவும் அங்கே தான் போய் நிற்கணும். தாவேக்கா பக்கம்தான் போய் நிற்கணும். அந்த லைனில் தான் போய் நிற்கணும். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ தான் நடக்குது. இப்போ தான் தாவேக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அரசியல் பேசுகிறதுக்கு சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டமே போட்டிருக்காங்க. இவங்க என்றைக்கு அரசியல் பேசி, என்றைக்கு பூத் கமிட்டி அமைச்சு, என்றைக்கு இவங்க நின்று, என்றைக்கு இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியல. தை பிறந்தால் வழி பிறக்கும்னாரு ஓபிஎஸ். இப்போ தை முடிய போகுது. இதுக்கு மேலேயும் அடுத்த மாதம் பிறக்க போகுது. இப்போ அடுத்த மாதம் பேரை சொல்லி வழி பிறக்குமா அப்படின்றது ஓபிஎஸ்க்கு தான் தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக தரப்பில் கான்க்ரீட்டாக வந்து ஒரு முடிவை எடுத்து அவங்க போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு 99.9% காங்கிரஸை தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. மாணிக்கம் தாக்கூர்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் என்ன தான் காசு வாங்கிட்டு பேசினாலும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே வாங்குகிற காசுக்கெல்லாம் அடியாளாக இருக்கிறவர் தான் நம்ம மாணிக்கம் தாக்கூர். இதுதான் இந்த சதி திட்டம், புரியுதுங்களா? ஆக மொத்தம் இந்த தேர்தலில் இந்த முக்குளத்தோர் வாக்குகள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. அது அதிமுகவிற்கு வரவே வராது என்கிற சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய வேலையில்தான் அமித்ஷா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.